தற்போது நுகர்வோர் ஆ, ஆர்வலர் திரு சோமசுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சோமசுந்தரம். இப்போ இந்த தூத்துக்குடி கேஎஃப்சியில் பழைய எண்ணெயை உபயோகப்படுத்தி இந்த சிக்கன்லாம் செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்தது. தற்போது அந்த ஆய்வு நடத்தப்பட்டதில் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணதாகவும், அது மட்டும் இல்லை 12 மணி நேரத்துக்கு பயன்படுத்தாமல் இருந்த சிக்கனை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. 56 கிலோ சிக்கனை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஎஃப்சின்றது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடின்னு இல்லை, பரவலாக தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. குழந்தைகள்லாம் அதிக அளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இப்போ கேஎஃப்சி மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றி அவங்க பார்வை. நார்மலா என்ன பண்ணணும்னா, ஒரு இப்ப வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் போய் தான் சாம்பிள் எடுத்து அதனோட பகுப்பாய்வு செய்து அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு டெம்பரரியா சீல் பண்றது அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்றாங்க. நார்மலாவே எல்லா உணவு பாதுகாப்பு வந்து மத்திய ஆணையத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்காணிப்பு மாதிரி, அதாவது சர்வேலன்ஸ் சாம்பிள்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா உடனே போய் ஒரு டீம் போய் நான் சாம்பிள்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி அனலைஸ் பண்றாங்க. இல்லை, அதோட சிறு வணிக கடைகள்ல ஒரு அதிகமான பெரு வணிக கடைகள்ல பண்றது கிடையாது. இப்போ நீங்க இப்ப சொல்ற மாதிரி கேஎஃப்சிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்குது சார், இந்தியா முழுக்கும் நிறைய இருக்குது. இப்ப அந்த கடையில அந்த ஒரு தூத்துக்குடியில மட்டும் இந்த மாதிரி ஒரு பொசிஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இதே மாதிரி தான் பானிபூரி வந்து முந்தா நாள் பெங்களூர்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப தமிழ்நாட்டுல நேற்று கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 33,000 ரூபாவை சீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஃபைன் ஒரு 12,000 போட்டிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இதை வந்து அந்த கண்காணிப்பு மாதிரி ரொட்டீனா, அப்போ ஒரு உணவு பாதுகாப்பு அலுவலர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு 4 வார்டோ இல்லை ஒரு பிளாக்கோ 2 பிளாக்கோ இருக்கும். அவர் வந்து ரொட்டீனா அந்த ஏரியாவில் போகும்போது அவருக்கு எதுலையாவது சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் அதனோட மாதிரியை எடுத்து அந்த உணவு மாதிரியை உடனே செய்யணும். ஆனால் நார்மலாக அந்த மாதிரி அனுப்புறது கிடையாது சார். ஒரு கம்ப்ளைண்ட்டோ அல்லது புகாரோ, அந்த புகாரும் பத்திரிகைகள் வாயிலாகவோ இல்லை தொலைக்காட்சி வாயிலாகவோ கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ் ஆகிற போது தான் அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் உள்ளே வர்றாங்க சார். ரெண்டாவது அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, நாங்கள்லாம் சாம்பிள் எடுத்தால் வைக்கிறதுக்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடங்கள் இல்லை, ரெண்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு தகுந்த லேபுங்கள்லாம் நிறையா கிடையாது, லேப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெளியே இருக்கிற என்ஏபிஎல் அக்ரிலேட்டட் லேபில் கொடுத்தா அதுக்கு உண்டான கட்டணங்கள் பரிசோதனை கட்டணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை காப்பப் பண்ண முடியலை. ரெண்டாவது ஸ்டாஃபுங்களும் கம்மியாக தான் இருக்குது, அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் இது வந்து நேரடியாக மக்களோட உடல் சுகாதார கேடு, அவங்களோட வியாதிகள் வருவதற்கெல்லாம் அதிகமான வாய்ப்பு உள்ளது சார். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி பிரியாணி அந்த மாதிரி 2-3 கம்ப்ளைண்ட் வந்த போது என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் எடுத்தாங்க, சாம்பிளை எடுத்துட்டு அந்த ஃப்ரீசரில் போய் அந்த சிக்கன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஒரு முகர்ந்து பார்த்துட்டு அவங்கள்ட்டே ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு, ஆனால் அந்த இப்போ கொஞ்சம் முன்னால் திரு மாரியப்பன் அவர்கள் கூறியது போல எங்கேயும் அந்த மாதிரி ட்ரேயில் வந்து எந்த டேட்டில் வந்த சிக்கன் அந்த மாதிரி ஒட்டுறதா நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நான் சில இடங்களில் பார்த்ததும் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் ஒட்டுற மாதிரி தெரியலை. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் என்ஃபோர்ஸ் பண்ணணும். என்ஃபோர்ஸ் பண்ணுறது தவிர மேக்சிமம் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க நிறைய இடங்கள்ல. அதுக்கப்புறம் அது புற்றீசல் மாதிரி இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் சட்டங்களை கொஞ்சம் கடுமையாக்கணும் சார். கடுமையாக்கி அதை வந்து கொஞ்சம் குயிக்கன் பண்ணுற மாதிரி, மாதக்கணக்காக போகாமல் இப்போ அதை வந்து அவங்க அப்பீல் போகும்போது பார்ட்டி அப்பீல் போகும்போது அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர்னா டிஆர்ஓ, ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க டிஆர்ஓ தான் அதுக்கு பொறுப்பானவங்க. அவங்கள்ட்ட போகும்போது அவங்க கொஞ்சம் நாள் தள்ளும், ஏன்னா அவங்களுக்கு ரெகுலர் ஒர்க்கு தான், இது ஒரு சின்ன ஒர்க்கு மாதிரி தான் அவங்களுக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் குயிக்கன் பண்ணி ஒரு ப்ராசஸ் எடுத்து ஒரு கடும் தண்டனை இப்படி உள்ள கொண்டு வரல, உணவுங்கிற முறையில் இதை கொண்டு வரலாம். இல்லாமல் ரொம்ப இதுவாக சுணக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே மறந்துடுறாங்க மக்கள், மறதி ஜாஸ்தி, அதனால் மக்களை மறந்துடுறாங்க சார். சோமசுந்தரம், உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் மாரியப்பன் சற்று முன்பு இணைப்பில் இணைந்து அவருடைய கருத்தை பதிவு செய்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, உணவு பாதுகாப்புத்துறை சிறப்பாக செயல்படுவதாக சொல்றார். ஆனால் தொடர்ந்து நாம் இது போன்ற செய்திகளை பார்த்துக்கிட்டே வரோம். சில நாட்களுக்கு முன்பு இந்த பஞ்சு மிட்டாய் விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது சிக்கன், இதுக்கு முன்னாடி பானிபூரி, இப்படி பல பொருட்களில் வந்து இந்த மாதிரியான கலப்படம் இருப்பதால் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இதில் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எப்படின்னா, இவ்வளவு செய்திகள் தொடர்ந்து வந்தோம், நுகர்வோருக்கு ஏன் எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் போய் ஒரு கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ வந்து இதுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு? இப்போ நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. நம்ம போய் அந்த கடையில் போய் சிக்கனை நம்ம போய் ஆய்வு செய்ய முடியாது. உணவு பாதுகாப்பு துறை தான் அதுக்கான சான்றெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எப்படி இதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறது? இந்த மாதிரி நம்பிக்கையாக போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அங்கே தரமான ஒரு உணவு தான் கொடுக்கப்படுது அப்படின்றத நம்ம எப்படி வந்து அதை வெரிஃபை பண்ணுறது? நம்ம வெளியே பண்ணுறது வந்து சார், இப்போ பேக்கேஜில் ஐட்டம்லாம் கண்டுபிடிச்சிடலாம் சார் என்னன்ட்டு. இந்த மாதிரி இது பண்ணி அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறதுல வந்து கொஞ்சம் ஸ்மெல் அது இந்த மாதிரி சில சந்தேகங்கள் வந்தாலோ இல்லை உள்ள பூச்சி புழு ஏதாவது இருந்து அந்த மாதிரி கண்டுபிடிச்சாலோ தான் நம்ம செய்யலாம் சார் நுகர்வோர் முறையில். மற்றபடி அவங்க ஃப்ரீசரில் வச்சு திரும்ப இந்த ரீசைக்ளிங் ஆயிலில் திரும்ப ஹீட் பண்ணி அதுக்கு மேலே திரும்ப மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் பண்ணி கொடுத்து தான் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் சார். ரெண்டாவது இவங்களோட இது வந்து நிறையா வந்து குழந்தைங்களை ஈர்க்கிற மாதிரி தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்க சார். அவங்களோட வியாபார நுணுக்கத்தை அதிகமாக பயன்படுத்தி அந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைகள் கேட்குறாங்கன்னு நம்ம வாங்கி கொடுத்துலாம். ஆனால் அதனோட பாதிப்பு இந்த அளவில் தெரியாது சார். நாள் ஆகத்தான் பின்னால் தான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு தெரியும். அதுவும் பெண் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ரசாயன கலவை உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் அரசு தான் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சார். கடுமையான நடவடிக்கை எடுத்து இது மாதிரி அப்பப்போ போய் பார்க்குறத கம்ப்ளைண்ட் வந்தால் தான் போய் பார்க்கணும்னு இல்லாமல் ரொட்டீனாகவும் பார்த்து இது செய்யணும். ஆனால் இதுக்கு வேண்டிய ஸ்டாஃபுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க சார் எல்லா ஸ்டேட்லேயுமே. ஆனால் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டும் டெடிகேஷன் இருந்து இதை பிடிச்சி நம்மளும் நம்ம குழந்தைங்களும் இதை சாப்பிடுவோம். நம்ம வெளியூர் போனால் நம்மளும் இந்த மாதிரி தான் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதை சாப்பிட்டா எல்லாருக்கும் நல்லது சார். இதில் நுகர்வோர் மேலேயும் நிறைய இது இருக்குது சார். சரி ஏதோ அவர் கொஞ்சம் இதுவாக கடையில் இருக்கவங்க கொஞ்சம் ஓங்கி பேசிட்டாங்கன்னா வேற மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா இல்லை காசு திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அதோட வந்துடுறாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்து திரும்ப காசு கிடைச்ச பிறகு அந்த பொருளை மாற்றி கொடுத்த பிறகு வந்து வர்றது ஒரு 80% மேலே அந்த மாதிரி வந்துடுறாங்க சார். மிச்சம் 20% தான் அவங்க வந்து போய் அங்கே போய் கொஞ்சம் தகராறு பண்ணுறது இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறது வருது. அதுவும் அவங்க வந்து கொஞ்சம் பணப்பழமும் மற்ற பழங்களும் இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல அந்த தகராறு வருது சார். அதாவது போய் நுகர்வோர் இது பண்ணும்போது உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் வா எங்கே இவங்க ரெண்டாவது நுகர்வோருக்கு இதை போய் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. அவங்க வந்து நம்ம ஒரு உணவுப் பொருள் இதானா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்தங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும் சார். அதுக்கு வந்து மக்களுக்கு பொதுமக்கள்கிட்ட வந்து அந்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தினா தான் அவங்க வந்து அடுத்தடுத்த பின்வரும் காலங்களில் அதை அந்த மாதிரி உணவை சாப்பிட்றதுக்கு அவங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்து செய்யணும் சார். இதில் நுகர்வோர்களோட பங்கு அதிகங்கிறத நான் ஒரு ஆர்வலராக சொல்ல விரும்புகிறேன் சார். அவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களோட நுணுக்கம் லாப நோக்கம் பல விதமாக பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால்கள்லாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா அதுக்கு பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இருக்கிற சரக்கோட எக்ஸ்பைரி டேட் முடியும். அதாவது அந்த எந்த டேட் வரைக்கும் அவங்களோட உபயோகப்படுத்துகிறாங்கள தேதி குறிப்பிடுறாங்களோ அது குறையிற போது அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ரீபேக் பண்ணணும் இல்லை ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு கட்டி அதை கொடுத்துருவாங்க சார். அதை நம்ம வீட்டில் வாங்கி திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு அதை உடனே உபயோகப்படுத்த வேணாம். அதுக்கப்புறம் வந்து அது கெட்டு போன மாதிரி தான் சார் கணக்கு. அது அந்த மாதிரி சாப்பிடும்போது நாளடைவில் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். ஸோ நம்ம நுகர்வோர்களும் ரொம்ப விழிப்புணர்வோடு இதில் செயல்படணும். உணவுப் பொருள் தான் நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். சரி ஏதோ மாதத்தில் ஒரு நாள் தானே சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சார். இவங்களும் அரசு வந்து கொஞ்சம் நிறைய சிந்தட்டிக் கெமிக்கல் அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அந்த கெமிக்கலுக்கு அந்த ஹோட்டலுக்குன்னு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி கெமிக்கல் நிறைய இடங்கள்ல வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கிச்சனில் பார்த்தாலே தெரியும் சார். அதனால வந்து நம்ம ரொம்ப ஹைஜீனிக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறையா பார்த்தீங்கன்னா கையில் க்ளவுஸ் போடுறதுல தலையில் அந்த கேப் வைக்கிறதுல அந்த மாதிரி பல விதமான சுகாதார இலக்கெல்லாம் இருக்குது. அவங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஹோட்டலில் இருக்கவங்கெல்லாம் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும்ட்டு ஒரு ஆர்டர் இருக்குது சார். அதான் எத்தனை ஹோட்டல் இருக்குது, எத்தனை பேர்கிட்ட இல்லை, எத்தனை பேர்கிட்ட அந்த இது பண்ணாங்க, அந்த விவரங்களும் எங்கேயும் வெளியே ஹோட்டல்கள் அந்த வெளியே காமிச்சிக்கிறது கிடையாது சார். அந்த மாதிரி பல விதமான இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அது ஒரு சாப்பிட போனோம்னா எங்க இந்த மாதிரி அவர் ஒருத்தர் சர்வ் பண்ணுறவர் கையில் புண்ணும் ஏதோ இருந்தாங்க அது அந்த அதனோட ரத்தம் இந்த மாதிரி பல விதமானதெல்லாம் வந்து உள்ள வந்து அதனால் நோய்கள் வரக்கூடியதும் உடல்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது சார். அதனால் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு ரெண்டு சைடுக்குமே அதிகமாகுது சார். மக்களுக்கு வேணும் அவங்க ஹோட்டலில் இருக்கவங்க அவங்க மனச்சாட்சிப்படி ஹோட்டலில் உணவுப் பொருட்கள் வழங்குறவங்க வந்து கொஞ்சம் ஒரு மனச்சாட்சிப்படி செய்யணுங்கிறது தான் எங்களோட இது சார் எண்ணம் சின்னம் வேண்டுகோள் தான் சார். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சோமசுந்தரம்.